ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோஸ்லாம் பர்சன்டேஜ் ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க பர்சன்டேஜில், அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 1 liter of water is evaporated from 6 liters of a solution containing 5% salt. Then the percentage of salt in the remaining solution is what? அப்படின்னு கேட்குறேன். சரி, இப்போது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்குது? 6 லிட்டர் இருக்குது. 6 லிட்டர் சொல்யூஷன் இருக்குது. 6 லிட்டர் சொல்யூஷன் இருக்குது. சொல்யூஷன் கண்டெய்னிங் 5% சால்ட். ஓகே, 5%. அப்போது 5% ஆஃப் 6, அதாவது இந்த 6 லிட்டரில் 5% சால்ட் இருக்குது. அப்போ 5% ஆஃப் 6 எவ்வளோ? 0.3. அப்போது பாருங்கள், வாட்டர் தனியாக எடுத்துக்கிறேன், சால்ட்டை தனியாக எடுத்துக்கிறேன். சால்ட்டு 0.3 அவுட் ஆஃப் 6ல் 0.3 சால்ட்னா அப்போது வாட்டர் வந்து 5.7. கரெக்டாக? சரி, தென் ஓகே, இப்போது 1 liter of water is evaporated from 6 liter of a solution containing 5% salt. இப்போ வந்து 1 லிட்டர் வந்து என்ன ஆகுது? எவாப்ரேட் ஆகிடுது. 1 liter evaporated, அதாவது 1 liter of water is evaporated. வாட்டர் தான் 1 liter எவாப்ரேட் ஆகுது. ஓகே, அப்போ அவுட் ஆஃப் 5.7ல் 1 liter எவாப்ரேட் ஆச்சுன்னா இங்கே என்ன ஆகும்? 4.7 ஆகும். இது என்ன ஆசிட்டிஸ் அப்படியே தான் இருக்குது. இது ஏன்னா இது எவாப்ரேட் ஆகலை, வாட்டர் மட்டும்தான் எவாப்ரேட் ஆகுது. அப்போது 5.7 becomes 4.7 when 1 liter of water is evaporated from previous quantity. ஓகேவா? இதுக்கு முன்னாடி இருக்க என்ன குவான்டிட்டியோ இப்போ அதில் வந்து 1 லிட்டர் வந்து எவாப்ரேட் ஆகுது. அப்போ இது வந்து 4.7 ஆகுது. சரி, இப்போ என்ன கேட்குறாங்க? தென் த பர்சன்டேஜ் ஆஃப் சால்ட் இன் த ரிமைனிங் சொல்யூஷன் இஸ் வாட்? ஓகே, பர்சன்டேஜ் ஆஃப் சால்ட். அப்போ சால்ட் எவ்வளோ இருக்குது? 0.3 இருக்குது. பர்சன்டேஜ் ஆஃப் சால்ட் ரிமைனிங் சொல்யூஷன். ஓகே, மொத்தம் 6 லிட்டர் இருந்தது, அப்போ அதில் 1 லிட்டர் போயிடுச்சு. சரியா? இப்போ இங்கே என்ன ரிமைனிங் வந்து 5 லிட்டர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த 5 லிட்டரில் 0.3ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. இதுதான் வந்து கொஷின். இப்போ சால்வ் பண்ணும்போது 20 கேன்சல் ஆகிடும், 20 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போது 20 × 0.3 வந்து 6%. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, ஸோ அப்போது இனிஷியலி 6 லிட்டர் இருந்தது, 6 லிட்டரில் 5% வந்து சால்ட்டு, மீதி வந்து வாட்டரு. அந்த அப்போ இருக்கிற குவான்டிட்டியில் 1 லிட்டர் வந்து எவாப்ரேட் ஆகிடுது. அப்போது 5.7 என்ன ஆகிடும்? 4.7 ஆகிடும். பட் சால்ட் வந்து எவாப்ரேட் ஆகலை, சால்ட் வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ அப்போ 0.3. ஸோ இப்போ இருக்கிற டோட்டல் குவான்டிட்டியில் சால்ட்டோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் 6%. ஓகே, ஸோ இது இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ, பாய்.